அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் தினம் ஒரு தகவலில் அடுத்தடுத்த அப்டேட் நம்ம போட்டுட்ருக்கோம். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுடைய பதற்றமான ஒரு சூழ்நிலை. தொடர்ந்து நம்ம எல்லை களத்தில் போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரோம். ஏன்னா அந்த அளவுக்கான நிகழ்வுகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு அதிரடியான தகவல், சத்தமே இல்லாமல் தெஹ்ரிகே தாலிபான்கள் பாகிஸ்தானுடைய 2 பகுதிகளை பிடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் நான் நேற்று கூட சொன்னேன், ஒரு பகுதியை பாகிஸ்தான் தனது எல்லை பகுதியிலேருந்து வித்ட்ரா பண்ணி பின்னோக்கி போயிருக்காங்கன்ற ஒரு தகவலும் சொன்னேன். இந்த இரண்டையும் உறுதிப்படுத்துக்கிட்டு நிறைய தகவல்கள் நம்ம அடுத்தடுத்து வருது. அது இல்லாமல் பாகிஸ்தானுடைய இராணுவ ரகசியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பித்திருக்கிறது. இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே நிறைய அதிரடியான ஒரு பகீர் தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாங்க சம்பவ இடத்துக்கு போயிடலாம். எல்லை களத்துக்கு போகிறோம், தயாராக இருங்க. முடிஞ்ச ஹெல்மெட்டோட வாங்க, கிளம்பலாம் நம்ம. ஸோ வீடியோக்கள் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நிறைய பேர்த்துக்கு சந்தேகம். நேற்று பதிவில் சொன்ன அதே தான் நான் இப்பயும் சொல்கிறேன். பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா உள்ளே வந்துட்டாங்க. மார்க்கோ ரூபியோ அவர்கள், யார், அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி, நேற்று சும்மா வாய்மொழியாக ஒரு வசனத்தை விட்டார். கொஞ்சம் 2 நாடுகளும் கோல் டவுன், கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஏன் பதற்றத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, நான் இஸ்லாமாபாத்தில் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கேன், இந்த பிரச்சனை டென்ஷனை நான் உடனடியாக குறைக்க போகிறேன் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம உறுதி பண்ணிக்கலாம், இது வரைக்கும் அமெரிக்கா வரலாற்றில் இந்த மாதிரி 2 நாடு பதற்றமான ஒரு சூழ்நிலையில் உள்ளே நுழைஞ்சி தடுத்ததாக சரித்திரமே இல்லை. அவங்க உள்ளே நுழையிறாங்க அப்படின்னாவே அது போருக்கான அறிகுறி தான். நான் நேற்றும் சொல்கிறேன், இன்றும் சொல்கிறேன். ஸோ நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாமே அடுத்தடுத்து அதிரடி திருப்பங்களோட உள்ள நுழைய போகிறோம். நம்ம முதல்ல உங்களுக்கு அந்த வரைபடத்தை காத்துறேன். நான் நேற்றைய பதிவோட தொடக்கமாக கூட எடுத்துக்கலாம். சிலாகாட் பகுதியில் அவங்க பாகிஸ்தான் இராணுவம் பின்வாங்கியிருக்காங்க. இந்தியா அடித்த அடியில் அந்த இடம் தாக்கு பிடிக்க முடியல, பின்வாங்கியிருந்தாங்கன்னாங்க. நிறைய பேர் ஒரு சில கருத்துக்கள்லாம் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ நான் அடுத்தடுத்து ப்ரூஃபை வெளியிடலான் இருக்கேன். பாகிஸ்தான் ஆர்மி என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி அவசரமாக ஒரு வீடியோ பதிவு வெளியிடுறாங்க. அந்த சிலாகாட் பகுதியில் நாங்கள் நடத்திய தாக்குதலில் பயங்கரமாக வெடித்து சிதறது அப்படி இப்படின்னா வெளியிடுறாங்க. நீங்களே பாருங்கள், ஏதோ ஒரு மலைப்பகுதியில் 2 குண்டு இந்த வெடித்து சிதறனா எப்படி இருக்கும், இந்த மாதிரியான வெடி சிதறலாம் நம்ம எங்கே பார்க்கலான்னா, கல்குவாரியெல்லாம் வெடி வச்சு தகர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தகர்த்த இந்த வீடியோ பதிவை அவசரமாக வெளியிடுறாங்க. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம், அந்த சிலாகாட் பகுதியிலேருந்து வெளியேறல, நாங்கள் தான் தாக்கல் நடத்துகிறோன்னு புரிய வைக்கிறாங்க. இன்னொரு வீடியோ பதிவும் அவசரமாக வெளியிடுறாங்க பாகிஸ்தான் இராணுவம். எங்களுடைய ஆர்மி ஜென்ரல், அதுவும் முனீர் எங்கேயும் போல் அங்கே தான் இருக்கிறாரு. அது எல்லாமே எங்கள் இராணுவ ஜென்ரல்லாம் பெரிய அளவுக்கு பார்த்துட்டு இருக்காங்கன்னு போட்ட உடனே இன்றைக்கி எக்ஸ்தலத்தில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஐயா இது 2022 எடுத்த வீடியோ பதிவு, இது ரொம்ப ஓல்டு வீடியோ, கொஞ்சம் புது வீடியோ போடுங்க அப்படின்னு கொஞ்சம் பல்பு கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சோர்ஸும் ஒரு சில பத்திரிகைகளும், ஜியோ நியூஸ் போன்ற ஒரு சில பத்திரிகைகள்லாம் என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த சிலாகாட் பகுதியில் 11 சோல்ஜர்ஸ், அவங்க என்ன லோக்கல் மக்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னா, மேட்ரு என்ன படுகொலை செஞ்சுருக்காங்க, 19 சோல்ஜர்ஸ் இன்ஜூர்டாக இருக்காங்க, அங்கே பக்கத்தில் இருக்கக்கூட பசீர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருக்காங்க, அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது அந்த சிலாகாட் பகுதியில் இந்திய இராணுவம் நடத்திய தாக்குதலில் அவங்க பெரிய அளவுக்கு கேஷுவாலிட்டிஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அடுத்தடுத்த தகவலை உறுதிப்படுத்தலாமா? ஒரு பகுதியை ஆல்மோஸ்ட் எம்டி பண்ணிட்டாங்களா? இன்னும் எல்லை பகுதியில் தொடர்ந்து தாக்குதல்கள் கனமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது இந்திய இராணுவம் வெளியிடல, பட் பாகிஸ்தான் இராணுவம் அவங்களா ஒத்துக்கிறாங்க ஒவ்வொரு பகுதியாக. இன்று இரவு கூட நேற்று இரவுன்னு எடுத்துக்கோங்க. என்னென்னா இன்றைக்கி 1ஆம் தேதி, 30ஆம் தேதி இரவு என்ன பண்ணுறாங்க, இந்த வரைபடத்தை பார்க்குறீங்கள, குப்வாரா, உரி, ஹக்னூர்ன்ற 3 பகுதியில் வெடிய தாக்கல் நடத்தியிருக்காங்க. நம்ம இந்திய இராணுவம் பதிலடி மிக சிறப்பான அளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நேற்று ஒரு அதிரடி அறிவிப்பு கொடுத்தாங்க, இனி பாகிஸ்தானுடைய கமர்ஷியல் ஃப்ளைட்லேருந்து எதுவுமே இந்திய வான்வெளியில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. இதனால் அங்கே பாகிஸ்தானுடைய விமானங்கள் சிங்கப்பூர், மலேசியா, மியான்மார், ஜப்பான் அதெல்லாம் நேரடியாக போக முடியாது. அப்படியே சீனா போயிட்டு சீனாவிலேருந்து வளைச்சி போயிட்டு தான் வரணும். நான் நேற்று கூட உங்களுக்கு மலேசியாவுடைய விமானம் ஒன்று காட்டியிருந்தேன். நான் அவங்களுக்கு பெரிய அளவுக்கான ஒரு சேதம். நார்மலாகவே இந்த போர் பதற்றத்தில் ஒரு சூழ்நிலை என்ன பண்ணால் அந்த நாட்டோட பொருளாதாரம் அடி வாங்கும். என்ன போர் தாக்க போகிறாங்கன்னும் போது பங்கு சந்தைகள் பெரிய அளவுக்கு அடி வாங்கும். இந்தியா ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ்டாக தான் இருக்குது. பாகிஸ்தான் நேற்றே 3500 புள்ளிகளுக்கு மேலே இழந்தாங்க. இன்றைக்கி காலையில் அதை விட மோசமான இழப்புகள். இன்னும்
அது குறிப்பாக இந்தியா வந்து எல்லை பகுதியில் டோட்டலாக பேன் பண்ணிட்டாங்கல்ல, எதுவும் பறக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக வித்ட்ரா பண்ண உடனே பாகிஸ்தானுடைய ஷேர் வந்து இன்னும் அதிகமான அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. க்ளோஸ் பண்ணுறலாமான்ற சுச்சுவேஷனில் இருக்கிறாங்கன்ற மாதிரி தகவல் அங்கேருந்து வந்து கொண்டு இருக்கிறது. இது எப்போ நம்ம இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் உணர்ந்தோம் அப்படின்னா, ஈரான் வந்து என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துகிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க, ட்ரூ ப்ராமிஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 4-5 நாளாக அந்த தாக்கல் நடத்தவே இல்லை. ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, விமான நிலையங்களை மூடிட்டாங்க, துறைமுகங்களை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, போக்குவரத்தை முடக்கிட்டாங்க. ஏன்னா எப்போனாலும் ஈரான் தாக்கல் நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி. 3 நாளும் அதே சூழ்நிலைனோடனே ஈரான் அப்போ சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இதே ஒரு வகையான உங்களுக்கு லாஸ் தான், நாங்கள் தாக்குதல் நடத்தி ஏற்படுத்துகிற இழப்பை விட இந்த இழப்பு தான் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும், ஆனால் நாங்கள் எப்போ நடத்துவோம்னு தெரியாது, நடத்துவோம், அது வரைக்கும் இது உங்களுக்கு பனிஷ்மெண்ட்ன்ற மாதிரி ஈரான் வசனம் விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நிகழ்வுலாம் நடந்தது. நான் அதை கொண்டு வந்துங்க நம்ம மேட்ச் பண்ணுறோம். நம்ம யார் அடித்தாங்க, யார் ஜெயித்தாங்க, யார் போனாங்க, அந்த கான்செப்ட்டுக்கு வரல. ஆனால் ஒரு நாடு இன்னொரு நாடு மீது போர் பிரகடனம் பண்ணி இந்த மாதிரி டிலே பண்ணுறதே வந்து நம்ம ஏற்படுத்துகிற பொருளாதார இழப்புகளை விட, நம்ம ஒரு இடத்துல தாக்கல் நடத்தி அந்த இழப்புகளை ஏற்படுத்துறத விட பொருளாதார ரீதியாக அடிக்கணும். கடந்த ஒரு வாரமாகவே ஷேர் வந்து சரியான அடி. பாகிஸ்தான் வந்து ஏற்கனவே அவங்க பொருளாதார இழப்புகளை சந்தித்து இருக்கிற இதில் வந்து மிகப்பெரிய ஒரு அடின்னு கூட எடுத்துக்கலாம். பாகிஸ்தானுடைய பிஎம் அட்வைசர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம், இந்தியா அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த மணி நேரத்துக்குள்ளே என்ன நடக்கணும் எங்களுக்கே தெரியாது, ஏன்னா நாங்கள் உள்ளே போயிடுவோம், அதுக்கப்புறம் கட்ட தாக்கல் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை கூட பாருங்கள், பிஎம் அட்வைசர் தான் பேசுகிறாரு. இன்னும் உங்கள் இராணுவ அமைச்சர் முனீர் ஆளை காணும், எங்கே போனார், என்ன ஆனார், ஒரு சிலர் வந்து யூகேல தான் இருக்காங்கன்னா அவ்வளோ ஆளை காணும். இவர் பிரைம் மினிஸ்டர் ஷபாக் ஷெரீப் அவர்கள் எங்கே போனார், வகுத்துன்னு வழின்னு சொல்லிட்டு, இன்னும் வகுத்து வழின்னு போனவரே பாத்ரூம்லேயே இருக்கிறாரா என்னன்னு தெரியல. அவர் இன்னும் செய்தியாளர்களை சந்திக்கலை, எதுவுமே பேசலை. ஒருவேளை அங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஐயா தயவு செய்து போர் நிறுத்திடுங்க ஐயான்னு கேட்குறாரா, இல்லை மக்கள் வேறு வெளியே வந்தால் பயங்கர வெறியே பேசுகிறாங்களே, அடித்து முடிச்சு துவம்சம் பண்ணுங்க, இன்னும் ஏன் பாகிஸ்தான் அமைதியாக இருக்கின்ற மாதிரி ரொம்ப வெறி பிடித்த வேங்கைகளாக இருக்கிறாங்களே. போராட்டம் நேற்று கூட பாருங்கள், இந்த லக்ஸரி தொய்பானுடைய இன்னொரு அங்கே பொலிட்டிக்கல் விங்கு ஒன்று இருக்குது பாகிஸ்தானில், ஃபுல்லாக போராட்டம். எங்களுக்கு தெரியாதுப்பா, பாகிஸ்தான் இராணுவம் இந்தியாவுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும், தாக்கல் நடத்தியே ஆகணும் அப்படின்றாங்க. இப்போ கௌரவ பிரச்சனையாக போயிடுச்சாங்க. இங்கே இந்தியாவுக்கு அதை விட இன்னும் மோசமான பிரச்சனை நம்ம அங்கே சொல்ல முடியாது, இங்கேயும் தான். சப்போஸ் நினச்சி பாருங்களேன், இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் பாகிஸ்தான் மீது தாக்குதலே நடத்தாமல் பேச்சுவார்த்தையோடு முடிச்சிட்டாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் அவங்க எங்கேயுமே வாயே திறக்க முடியாத அளவுக்கு நெகட்டிவ் இம்பேக்டை உருவாக்கிடும். ஏன்னா பிரதமர் அவர்களே பேசின விஷயந்தான், தாக்குதல் நடத்தியவர்கள் யாராக இருந்தாலும் மிகப்பெரிய கனவிலே இல்லாத அளவுக்கான ஒரு அடி வாங்க போகிறாங்க. தாக்குதலை உருவாக்கியவர்களிருந்து எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இந்திய ஊடகங்களும் சரி எல்லாருமே பெரிய அளவுக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக அடிக்க போகிறாங்க, பாகிஸ்தான் ஆக்கப்பட்டு காஷ்மீரை பிடிக்க போகிறாங்கன்னு இந்த அளவுக்கு சொல்லியிருக்கும். நிகழ்வுகள் எல்லாமே அதை நோக்கி தான் போகுது. சப்போஸ் இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய அடி வாங்கிடும். ஆக்சுவலாக தாக்குதல் கண்டிப்பாக நடத்துகிறாங்க, அதற்கான அடுத்தடுத்த பிளான் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போனாலும் நடத்தலாம், மேபி இன்று இரவாக இருக்கலாம். ஏன்னா இந்த 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதிக்குள்ளே தாக்கல் நடத்துகிற மாதிரி அரசியல் புரட்சிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இது இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுங்க. நம்ம இப்போ நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வரைபடத்தில் காட்டுற பாருங்கள், ஆப்கானிஸ்தானில் நார்த் வசிரிஸ்தானும் த்ரா அப்படின்ற ஒரு பகுதி அதுக்கு மேலே இருக்குது. இந்த 2 பகுதியை வந்து ஆப்கானிஸ்தானில் குறிப்பாக தெஹ்ரிகே தாலிபான்களோட இன்னொரு பிரிவு என்ன சொல்லுவாங்கன்னா, இத்தாட் முஜாஹிதீன் பாகிஸ்தான் சொல்லுவாங்க, ஐஎம்பின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 போஸ்ட்டை வந்து நாங்கள் கைப்பற்றிட்டோம்னுட்டு அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தாக்குதலை தொடர்ந்தாங்க. இதற்கு நம்ம எப்படி ஒரு முன்னுதாரணமாக சொல்லலாம்னா, இந்த நார்த் வசிரிஸ்தான் பகுதியில் அமைதி ஏற்படுவதற்காக, ஏன்னா அங்கே தெஹ்ரிகே தாலிபான்களுடைய ஆதிக்கம், அது இல்லாமல் இந்த ஐஎம்பியோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே துருக்கியினுடைய பீஸ் கீப்பர் ஒருத்தர் அனுப்புகிறாங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. 2 நாளைக்கு முன்பு அந்த பேச்சுவார்த்தை நடத்திய இடத்தையே வந்து குண்டு வச்சு தகர்த்துட்டாங்க. அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வந்த அங்கே துருக்கியினுடைய நபர் இறந்து போயிட்டார். அதை கூட இருந்த 7 முக்கியமான பேர் இறந்து போயிட்டாங்க. அப்பயே நம்ம நிலைமையை புரிஞ்சிக்கலாம். இன்றைக்கி 2 நாள் கழித்து என்ன சொல்கிறாங்கன்னா, கதம் முடிஞ்சது அந்த பகுதின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
அவங்களோட எந்தெந்த அமைப்புகள் இறைஞ்சிருக்கு அப்படின்னா ஹஃபீஸ்கல் பதாகர் அப்படின்ற ஒரு குரூப், HBGன்னு சொல்லுவாங்க, லக்ஸரி இஸ்லாம், அப்புறம் வந்து ஹர்கத் இன்குலாப் இஸ்லாமி பாகிஸ்தான் HIIP. மொத்தம் இந்த 4 அமைப்புகளும் ஒருங்கிணைந்து ஒரு தாக்குதலை நடத்தி அந்த பகுதியில் கைப்பற்றிருக்காங்க. இது வரைக்கும் எங்ககிட்ட உயிரோட 4 பாகிஸ்தான் இராணுவத்தினர் உயிரோடு இருக்காங்க. இந்த ஆப்ரேஷனில் 23ஆம் தேதி அவங்களுடைய கமாண்டோ ஹவல்தார் இசாக் அவர்கள் மாட்டியிருக்காங்க. 20 வருஷமாக பாகிஸ்தான் இராணுவத்தில் வேலை செஞ்சவர். இன்னொருத்தர் வந்து முகமது ரஸா, 23ஆம் தேதி கைது பண்ணியிருக்கோம், 19 வருஷமாக இராணுவத்தில் இருக்கிறாரு. இன்னொருத்தர் சமீஹுல் ஹக், 28ஆம் தேதி நாங்கள் கைது பண்ணியிருக்கோம், 8 வருஷமாக பாகிஸ்தான் இராணுவத்தில் இருக்காங்க. சுலைமான் 28ஆம் தேதி 4 வருஷமாக அவங்க பாகிஸ்தான் இராணுவத்தில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, உங்களுக்கு சந்தேகம் எப்படிப்பா நீ இப்படி பாட்டு மொத்தமாக அடித்து விட்றியா நீ அப்படின்னு ஒரு சிலருக்கெல்லாம் தோணும். சரி, நானும் இதே டவுட்டு தான் கிராக்கு கேட்டேன். இந்த கிராக் அப்படின்னா ஒரு சில தகவலை அலசி ஆராய்ஞ்சு உண்மையாக பொய்யான்னு சொல்லும். கிராக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து அரசல் புரசலாக உண்மை தான், பொட்டென்ஷியலி அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 2015 பெரிய அளவுக்கான யுத்த களம் அது. தொடர்ந்து தகரிக்கிய தாலிபன்கள் அது கிளைம் பண்ணக்கூடிய பகுதி தான். இப்போ சமீபத்தில் வளர்ந்த நிகழ்வுகளில் அது உண்மை மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு அதையும் மீறி உங்களுக்கு ஒரு சந்தேகம் தீர்ந்துருக்கும். இல்லை நீ இன்னும் கொஞ்சம் ஏதோ சந்தேகமாக சொல்கிற அப்படின்னா இன்னொரு ப்ரூஃப் கூட சொல்கிறேன். இப்போ வாகா எல்லை பகுதியில் இந்தியாவும் பார்டரும் பாகிஸ்தான் பார்டரும் க்ளோஸ்டு. எந்த சூழ்நிலையிலும் யார் சொன்னாலும் நாங்கள் திறக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. பாகிஸ்தான்கிட்ட தாலிபன்கள் ஒரே ஒரு ஃபோன் தான், என்னங்க சத்தம், எங்கள் நாட்டுக்கு ஒரு 150 வெஹிக்கிள்ஸ் பக்கம் வருது, அது இதுன்னு சொல்லிட்டு விவசாய பொருட்கள் மீது எல்லாமே ஆனியன் மீது நிறைய விஷயங்கள் வருது. வாகா எல்லைப்பள்ளியில் ஓப்பன் பண்ணிட்டு எந்த செக்கும் பண்ணாமல் நேராக எங்கள் நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடு, என்னங்க சத்தமாக இருக்குது, ஐயா ஓகேயா முடிச்சு கொடுத்துட்றேன் சரிங்களா அப்படின்னு 30ஆம் தேதி ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. எப்போ அந்த வாகா எல்லை பகுதியில் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ்லாம் நேராக பாகிஸ்தான் கூட வண்டியை, என்ன உங்களுக்கு பிரச்சனை, விடுங்க அப்படின்னு இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லிட்டேன்னா அதை மாற்றிக்கோங்க, ஆப்கானிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, முடிச்சுடுவோம், ஏற்கனவே தகரிக்கிய தாலிபன்கள் வந்து பெரிய அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்கிறாங்க, பாகிஸ்தான் கேட்குறாங்க, ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, கெஞ்சுறாங்க, இந்த சூழ்நிலை நாங்கள் அங்கே சமாளிக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் வேறு எங்கள் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் செய்ய, என்ன அங்கே சத்தமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் மிரட்டினா கூட ஆப்கானிஸ்தான் கண்ட்ரோலில் கிடையாது தகரிக்கிய தாலிபன்கள், அவங்க பெரிய அளவுக்கு இராணுவத்துக்கு ட்ரபிள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு பதிவுமே நம்ம சொல்லலாம். இன்னொரு இராணுவ ரகசியத்தை வெளியிட்டுடலாம். யாரோட இராணுவ ரகசியம்? பாகிஸ்தானுடைய இராணுவ ரகசியம். நம்ம இராணுவ ரகசியத்தை தான் வெளியிடக்கூடாது, பாகிஸ்தான் இராணுவ ரகசியத்தை வெளியிடலாம். உங்களுக்கு இந்த வரைபடத்தை காட்டுறேன் இல்லையா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் ஒரு ஹெச்ன்னு இருக்கா, அந்த பகுதியில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது வந்து ராவல்கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ராவல்கோட்டில் கம்பைன்டு மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. அந்த மிலிட்டரி ஹாஸ்பிட்டலில் நேற்று சாயந்தரம் இன்ன வரைக்கும் யாரையும் மக்கள் அலோவ் பண்ணல, தடை விதிச்சிட்டாங்க. எல்லா பவர் கட்டு கம்ப்ளீட்டாக எல்லா பவரையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. எல்லா பவரையும் ஆஃப் பண்ணிவிட்டு எதுக்காக பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்னா அந்த ஏரியா மக்களுக்கே ஒன்றும் புரியல. செக்யூரிட்டி ஹை அலர்ட், ராவல்கோட் வந்து பவர் கட் ஆகிருக்கு, இம்பார்ட்டன்ட் பில்டிங் வந்து ரொம்ப ஹை அலர்ட்டில் இருக்காங்க, எல்லா ஏரியா வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க, கேமரா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஆச்சா போச்சேன்னு அந்த ஏரியா மக்கள்லாம் பயங்கரமாக ட்விட்டாக போட்டு தள்ளி இருந்தாங்க. ஸோ சிம்பிள், இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயுதங்களை கொண்டு வந்து குவிக்கிறாங்க அந்த இடத்துல, மருத்துவமனையில். ஏன் அப்படின்னா யுத்தக்களம் அப்படின்னு வரும்போது போர் நியதிப்படி மருத்துவமனை மீது தாக்கல் நடத்தக்கூடாது. மிலிட்டரி டார்கெட் வைக்கலாம், போர் விமானங்கள் மீது டார்கெட் வைக்கலாம், அப்புறம் ஓடுதளங்கள் மீது, விமான ஓடுதளங்கள் மீது டார்கெட் வைக்கலாம், ஹார்பர் துறைமுகங்கள் மீது டார்கெட் வைக்கலாம், மீதி எண்ணெய் கிணறுகள் இந்த மாதிரியான விஷயங்களை டார்கெட் வைக்கலாம். அது மக்களை வெளியேற்றணும்னு அவசியம் கிடையாது, அப்படி தான் எத்தனை நாள் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் மருத்துவமனை மீது தாக்கல் நடத்தக்கூடாது. அப்போ மருத்துவமனையில் கொண்டு போயிட்டு ஆயுதங்களை வச்சுட்டா, தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் பிரச்சனையே இல்லைல்ல. 100% ஜம்மு காஷ்மீர் அங்கே ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் அங்கே இராணுவ மருத்துவமனையில் அங்கே மக்களை ஒருத்தர் கூட விடாமல் வாகனங்கள் அணிவகுத்திருக்கிறது ஒரு சில பதிவுகளும் கிடைத்திருக்கு. அதான் அவங்க தான் மக்களை தான் பெருமையாக எடுத்து செல்ஃபிலாம் எடுத்து போடுறாங்கல்ல, ஆஹா சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல பெரிய அளவுக்கு வச்சுருக்காங்க. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், இன்னொரு இராணுவ ரகசியம். இந்த வரைபடத்தை பார்க்குறீங்கல்ல, பாகிஸ்தானுக்கு மேலே அந்த எல்லை பகுதியில் இந்த பகுதி தான் அடுத்து அவங்க F-16 போர் விமானங்களையும் மற்ற ஆயுத குண்டோன்களையும் வைத்திருக்கக்கூடிய பகுதி.
அதை வந்து சரகோட்டா கேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரகோதா கேண்ட் அப்படின்னா அங்கே தான், அதுக்கு கீழே தான் குஷாப் நியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் இருக்குது. F-16 லேண்டிங் வந்து ஒரு 3 இடத்துல வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே வந்து முசாஃப் ஏர்பஸ் அங்கே தான் இருக்குது. கிரானா ஹில்ஸ் பக்கத்தில் தான் பெரிய அளவுக்கு ஆயுத குடோன்களை அடுக்கி வச்சுருக்காங்க. பாகிஸ்தானுடைய அடுத்த சென்சிட்டிவான பகுதி இந்த ஒரு பகுதின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த குஷாக் நியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ் நேற்று ஒரு சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க பரபரப்பாக. பாகிஸ்தானுக்குள்ளார ஒரு 4.4 ரிக்டர் அளவுகோலில் ஒரு லைட்டாக ஷேக் ஆகிருக்கு பூமி அப்படின்ற சொன்னாங்க. பட் நான் இது எந்த பார்வையில் பார்க்குறேன் அப்படின்னா, எங்கேயோ அணுகுண்டு சோதனை நடத்தியிருப்பாங்களான்ற ஆங்கிளையும் பார்க்குறேன் நான். எங்கேயாவது அண்டர் கிரவுண்டில் செக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. இது ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சம்பவம் ஈரானில் நடந்தது. ஈரான் வந்து மறுத்தாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து இல்லை கண்டிப்பாக அது வந்து அணுகுண்டு சோதனையாக தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அது திடீர்னு இந்த மாதிரி போர் பதற்றமான ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தான் வந்து அணுகுண்டு சோதனை நடத்தியிருப்பாங்களான்ற ஆங்கிளையும் நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம். நம்ம அதற்காக அணுகுண்டு போட்டுருவாங்களா, அணுகுண்டு என்ன 2 பேருமே மிரட்டுறாங்களேன்னா எந்த காலத்துலேயும் 100ல் 1000% அணுகுண்டு விழுவதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை, போடவும் மாட்டாங்க. அது போட்டாங்கன்னா அந்தந்த நாடுகள் அவ்வளோதான், அதோடு சரி அவங்க கல்காலத்துக்கு போயிடுவாங்கன்றதை நம்ம தொடர்ந்து இந்த தடவை இல்லை எத்தனை தடவை வேணால் சொல்லலாம். ஏன்னா இது அரசியல் வசங்களுக்காக மக்கள்கிட்டேருந்து ஓட்டு வாங்குறதுக்காக பேசலாம். பாகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி அணுகுண்டு ஹே வீசிடு ஹே அட்டாக் ஹே அப்படின்லாம் ஒரு ஏவும் கிடையாதுங்க. ஒன்று அணுகுண்டை பொறுத்த வரைக்கும் போட மாட்டாங்க. அது சும்மா வச்சுக்கலாம், மிரட்டலாம், செய்யலாம், அவ்வளோதான். ஏன்னா ரஷ்யாவை விட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வேறு யாரும் போயிருக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு கட்டத்திலலாம் புடின் அவர்கள் வெற்றி கொண்டு வேங்கையாகவும் மாறினார். அணுகுண்டை தொடச்சி வைங்கன்னு கூட சொன்னார், ஆனால் போடல. அதை விட இங்கே பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையும் பெரிய தாக்குதலும் நிகழ்ந்து விடாது. என்ன தான் நம்ம எல்லைப்பகுதியில் அடிச்சுக்கிட்டாலும், என்ன தான் நம்ம பகுதிகளை பிடிச்சிக்கிட்டாலுமே கூட அணுகுண்டு போகிற அளவுக்குலாம் வராது. அதனால் நீங்கள் சேஃபு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லை பகுதியில் நடக்கும் அடுத்தடுத்த திட்டங்கள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் ஹை ஃப்ரீக்வன்சி ஜாமிங் சிஸ்டத்தை பொருத்தியிருக்காங்க. மேபி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வந்து ஃபுல்லாக சக்ஸஸ் பண்ணுவதற்காகன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. லாகூரில் மிகப்பெரிய அளவுக்கான வெடி விபத்து, 6 பேர் இறந்து போயிருக்காங்க, 5 பேர் படுகாயம். ஆரம்ப கட்டத்தில் வெடிகுண்டு நிகழ்வுன்றமெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் காவல்துறை வந்து இல்லை சிலிண்டர் கேஸ் பிளாஸ்ட்டு தான், சிலிண்டர் கேஸ் தான் வெடித்து சிதறிச்சு, இதை நீங்கள் வெடிகுண்டு நிகழ்வோட கம்பேர் பண்ணாதீங்க, காவல்துறை சிறப்பாக செயல்படுதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அங்கே. ஸோ அவங்க ரிசல்ட் வெளியிட்டால் தான் தெரியும். இன்றைக்கி இந்தியா இன்னொரு சம்பவம் பண்ணிட்டாங்க அரேபியன் சீ கடல் பகுதியில். இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, நேற்று கராச்சியிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த சர்வதேச எல்லை பகுதி எண்டு வரைக்குமே நாங்கள் போர் பயிற்சி மேற்கொள்ள போகிறோன்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து 2/5 இன்றும் நாளையும் வந்து பாகிஸ்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதில் வந்து பச்சை கலர் இருக்குது பார்த்தியா, இதில் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓஹோ பதிலுக்கு பதில் அவங்களுக்கும் நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு, வெறும் 85 நாட்டிங்கள் பக்கத்தில் அவங்க லைவ் ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்த பக்கம் வந்து லைவ் ட்ரில் வந்து சுட்டு தள்ளிகிட்டு இருக்கோம். பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான். இந்த போர்பந்தர் பகுதியில் தான் நம்மளோட போர்க்கப்பல்கள் எல்லாமே இருக்குது, அங்கே தான் போர் பயிற்சிகளை மேற்கொண்டுருக்காங்க. அவங்க கராச்சியில் தான் பெரிய அளவுக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க, குவார்டர்லேருந்து கொண்டு போய் அந்த பக்கம் தள்ளி வச்சுக்கிட்டாங்க. அந்த ஒரு சம்பவத்தையும் நான் கம்பேர் பண்ண விரும்புகிறேன். நான் ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நான் 2 விஷயத்தை பார்த்துடலாம். இந்த நிறைவு பகுதியில் போருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத செய்தி என்ன அப்படின்னா, மக்கள் நிறையா வறுமையில் இருக்காங்க, மக்கள் கையில் பணம் இல்லை அப்படிலாம் நினச்சிங்க அப்படின்னா, ஐயோ தங்க விலை எவ்வளோ ஏறுதே, என்னப்பா மனசை வாங்குறதா இல்லையா, 78,000 போதே அப்படின்னா, நேற்று பாருங்கள் ஒரே நாளில் தமிழகத்தில் 25,000 கிலோ, தமிழகத்தில் மட்டுங்க, நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஹானர், தமிழ்நாட்டில் மட்டும் 25,000 கிலோ சேல்ஸ் ஆகிருக்குன்னு இருக்காங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் குறையுமோ, ஏன்னா ரேட் ரொம்ப அதிகம் இல்லை, அதனால் குறையுமோன்னு நினச்சாங்க, குறையில 20,000 கிலோ சேல்ஸ் ஆகிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஒரே நாளில் கிராமுக்கு 200, ஒரு பவுனுக்கு 1,600 ரூபா குறைஞ்சிருக்கு. நேற்று வாங்கினவங்களாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோன்னு நினச்சிருப்பாங்களோ அப்படின்னு இன்னொரு ஆங்கிலையும் பார்த்தேன். நான் ஒரு குட்டி செய்தியோட இந்த டாபிக் நல்லா இருந்தது, அதனால் அந்த டாப்பிக்கோட முடிக்கிறேன். நான் இவன் தான் அந்த அரக்கனா என்ஐஏ விசாரணையில் நடுங்க வைக்கும் கொடூர திருப்பம், லக்ஸரி தொய்பா தீவிரவாத அமைப்பின் தளபதி ஃபரூக் அகமது அப்படின்னு போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. சரி ஓகே, நம்மளும் இது மாதிரி தான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். சரி, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.